போட்டித் தேர்வு மாணவர்கள் வணக்கம். மதுரை ஆர்கே ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் குரூப் 2, குரூப் டி, குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் நடந்துட்டு இருக்கு. அதில் இன்னைக்கு நடந்த தமிழ் விடைத்தாளை பற்றி பார்க்கலாம். பின்வரும் பழமொழி 400 பற்றிய கூற்றுகளை ஆராய்ந்து குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். இதில் வந்து நம்ம எந்தது தவறு அப்படின்றத தேர்ந்தெடுக்கணும். சரியற்றது தேர்ந்தெடுக்கணும். பழமொழி 400 என்பது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஸோ இப்போ முதல் கூற்று சரி. 17 கீழ்கணக்கு நூல்களில் வரலாற்றை அதிகமாக கூறும் நூல் அதுவும் பழமொழி 400 தான். இந்த கூற்றும் சரி. நீதி நூல்களில் திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்தபடியாக வைத்து போற்றப்படும் நூல் அதுவும் சரிதான். திருவள்ளுவர் பழமொழியை முதுமொழி என்று கூறுகிறார். இந்த முதுமொழி அப்படின்ற இந்த சொல்லே வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்துல தான் இருக்கு. முதல்ல அப்படின்றப்ப இந்த சொல்ல தொல்காப்பியர் தான் சொல்லியிருப்பார். அப்படின்றப்ப இந்த கூற்றுப்படி திருவள்ளுவர் கிடையாது. அப்போ நம்ம சரியற்றது எடுக்கணும். அப்படின்றப்ப ஸ்டேட்மெண்ட் 4வது ஸ்டேட்மெண்ட் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். 4வது ஸ்டேட்மெண்ட் தவறாக இருக்கிறதுனால ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர். பின்வரும் சிறு பஞ்ச நூல வேர்களை சரியான வரிசையில் அமைந்து தொடர்க. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். அப்படின்றப்ப கண்டங்கத்திரி சிறுமல்லின்னு வந்துருச்சு, வராது. இப்போ கண்டங்கத்திரி சிறுமல்லி இதுவும் வராது. கண்டங்கத்திரி சிறுவழுதுணை பெருவழுதுணைன்றதே ஒன்று கிடையாது. அப்போ இதுவும் தவறு, இதுவும் தவறு, இதுவும் தவறு. அப்போ இதுதான் ஆன்சர். கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. கீழ்கண்டவற்றில் சரியான இணையை தேர்ந்தெடுக்கணும். டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம், பேக் வாட்டர் அப்படின்னா உப்பங்களி அதுவும் சரி. அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒப்பந்தம் அப்படின்னு வரும். இந்த கையெழுத்து அப்படின்றதுக்கு சிக்னேச்சர் அப்படின்னு வரும். அப்படின்றப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. இன்வேஷன் படையெடுப்பு அதுவும் சரி. அப்படின்றப்ப எஜுகேஷன் கமிட்டி கல்விக்குழு இதுவும் சரி. அவங்க சரியான இணையை தானே கேட்டிருக்காங்க. 1, 2, 4, 5 அப்படின்றப்ப ஆப்ஷன் பி. இது வந்து பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டிய பெயர்களே சரியாக பொறுத்துக்க. இது பள்ளி பாட புத்தகத்திலிருந்து தான் இருக்கு. ஸோ அசதிக்கு அப்படின்றப்ப தேன், நாள். கவிதைக்கு வாள், இளமைக்கு பால், அறிவுக்கு தோல், புலவருக்கு வேல். அப்ப 4, 1, 5, 3, 2 ஆப்ஷன் பி. கீழ்கண்டவற்றில் பிறமொழி சொற்கான சரியான தமிழ் சொற்களை தேர்ந்தெடுக்க. பத்திரிகை, பருவ இதழ். பருவ இதழ் அப்படிங்கிறது பீரியாடிக்கல்ஸ் அப்படின்னு வரும். அப்படின்றப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. கோரிக்கைனா வேண்டுதல். ஆமா, ஒரு ரெக்வஸ்டா இது நடக்கணும் அப்படின்றக்காக போய் கொடுக்குறது. யுகம்னா ஊழி, காலம் அப்படின்றத உணர்த்தும். ராஜ்யம் அப்படின்னா நாடு. அப்போ 2, 3, 4 அப்படிங்கிறது சரியா பொருந்தி இருக்கு. அப்படின்றப்ப ஆப்ஷன் சி. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான தமிழ் படுத்திய தொடரை தேர்ந்தெடுக்கும். நீதிக்கு தலைவணங்கு என்பது ஆன்றோர் வாக்கு. இது சரியாக தான் இருக்கு. சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பு. உபதேசம் அப்படிங்கிறது வேற்றுமொழி சொல். அப்படின்றப்ப அது தமிழ் சொல் கிடையாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அறிவுரை அதுதான், அந்த மாதிரி தான் வரணும். பார்வை நேரம் முடிந்ததனால் மாவட்ட ஆட்சியரை பார்க்க அனுமதி மறுக்கப்பட்டது. அனுமதி அப்படிங்கிறதும் வேற்றுமொழி சொல். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. செய்தித்தாளர்களுக்கு செய்திகளை திரட்டி தருவதில் செய்தியாளரின் பங்கு இன்றியமையாதது. இதுவும் சரியாக தான் இருக்கு. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஏ இல்லை டி, இது ரெண்டுல ஏதாவது ஒன்றும் ஆன்சர். இது வந்து பத்தி கொடுத்து அதுல இருந்து வந்து கேள்வி கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன். ஸோ முதல் கொஸ்டினை பார்க்கலாம். அரசு உதவி பெறும் பள்ளிகளின் பெயர் பள்ளிகளில் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் என குறிப்பிட அறிவுறுத்தும் செயல்முறை வெளியிடப்பட்ட நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதை இந்த கடிதத்துடைய எந்த நாளில் வந்து வரையறை செய்யப்பட்டிருக்குன்னு.
கீழ்வரும் அரசாணையை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடை அளிந்த தமிழ்நாடு பள்ளி கல்வி இயக்குநரின் செயல்முறைகள் போட்டு அந்த அந்த தபால் எந்த தேதி குறிப்பிட்டிருக்காங்க? 25/6. அப்ப இதுதான் முதல் கேள்விக்கான ஆன்சர். அப்படின்றப்ப இந்த முதல் கேள்விக்கான ஆன்சர் 25/6/2020. சட்டமன்ற பேரவை செயலகம் மதிப்பீட்டு குழுவின் கடித எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்றப்ப திரும்ப பார்ப்போம். சட்டமன்ற பேரவை செயலகம் மதிப்பீட்டு குழு கடிதம் எண் வந்து 5786/2017-18 4/10/2008 இருக்கு. அவங்க கேட்டிருக்கிறது இதுதான். ஸோ அப்போ நம்ம இது எங்க இருக்கு இதை பார்ப்போம். அதுவும் ஆப்ஷன் ஏ தான். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் என்ற சொல்லின் தமிழாக்கம் எது? அரசு உதவி பெறும் பள்ளிகள். அரசு உதவி பெறும் பள்ளியின் பெயர் பலகையில் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் என குறிப்பிட அறிவித்த செயல்முறை அணை எந்தெந்த அலுவலர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அப்படின்னு இருக்காங்க. இது வந்து பேராகிராஃப்ல 10 படிச்சீங்கன்னா கடைசியா இருக்கும். முதன்மை கல்வி அலுவலர்கள், அனைத்து முதன்மை கல்வியாளர்கள் மற்றும் அனைத்து மாவட்ட கல்வியாளர்கள் அப்படின்றப்ப ஆப்ஷன் டி. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை எந்த ஆண்டின் மதிப்பீட்டுக்குள்ளில் பெயர் பலகை மாற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்றது 2017-18. இதுவும் 2வது பத்தியில இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா புரியும். அடுத்த கொஸ்டின். தேன்கூடு, குருவிக்கூடு, பட்டுப்புழுக்கூடு ஆகியவற்றை உருவாக்குவது எத்தனை கல்வியாளராலும் இயலாது என கூறும் நூல்? சிறு பஞ்சமூலம். கற்றலின் கேட்டலே நன்று என்ற பழமொழியானருக்கு இணங்கிய திருக்குறள் இது. கதங்காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து நுணங்கிய கேள்வி வல்லலார் அடங்கிய வாகினர் ஆர் அறிவு இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். கற்றிலங்களாயினும் கேட்க அக்தொருவருக்கு ஒர்க்கத்தின் 3ஆம் துணை. இதுதான் இந்த பழமொழி 4 இந்த லைனுக்கு பொருத்தமான திருக்குறள் வந்து ஆப்ஷன் டி தான். நெஞ்சில் அன்பு இல்லாதவர்களின் வாழ்க்கை எதனை போன்றது அப்படின்னா பாலை நிலத்தில் உள்ள வாடி போன மரம் போல உள்ளது. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்க. கேட்டார் தான், ஏன்னா இது வந்து வினையாளரின் பேர். மற்றது எல்லாமே வந்து உரைத்தல் தல் விதி வந்திருக்கு. அதனால வந்து தொழில் பேராகும். 16. கீழ்காணும் சொற்களில் சரியான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்கவும். சக்தி, மாதம், தேதி. சக்தியா இருக்கட்டும், மாதமா இருக்கட்டும், தேதியா இருக்கட்டும், எல்லாமே வடமொழி சொல். வெற்றி ஒண்ணுதான் தமிழ் சொல் அப்படின்றப்போ ஆப்ஷன் டி. கீழ்கண்டவற்றை பொறுத்துக்க. தாலுக் போர்டு அப்படின்னா ஊராண்மை கழகம், பஞ்சாயத்து போர்டுனா ஐவராயம், டிஸ்ட்ரிக்ட் போர்டுனா நாட்டாண்மை கழகம், முனிசிபாலிட்டினா நகராண்மை கழகம். அப்போ ஆப்ஷன் அப்படியே எல்லாமே பொருந்தி வருது. அப்போ 1, 2, 3, 4 17க்கு ஆப்ஷன் டி. யார் முதல்வராக இருந்தபோது தமிழக அரசுக்கு ஏற்ற முத்திரை சின்னமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோயில் கோபுரம் டி.கே.சி. சிதம்பரனார் பரிந்துரை செய்தார். அவர் பரிந்துரை செஞ்சப்ப சிஎம் வந்தது ஓமந்துரா ராமசாமி. பின்வருவனவற்றில் பாரதிதாசனின் தலைமை மாணக்கர் யார்? சுரதா. வாணிதாசன் வந்து முதல் மாணவர். தலைமை மாணக்கர்னா சுரதா, முதல் மாணவர்னா வாணிதாசன். அன்பினால் உண்டாகும் விருப்பம் எதனை தருவதாக? அன்பினால் உண்டாகக்கூடிய விருப்பம் நமக்கு நல்ல நட்பை தரும். பிறமொழி சொல் மற்றும் அதற்கான தமிழ் சொற்களில் எந்தெந்த இணை சரியாக பொருந்தவில்லை? சிருஷித்தல் கொடுத்தல். பிரணயம் அப்படின்னா தான் பயணம் வரும் அப்படின்றப்ப இது தவறு. பிரசங்கம் அப்படின்னா மேடை பேச்சு, கரெக்டு தான். நிச்சய தாம்பூலம் அப்படிங்கிறது மன உறுதி வராது அப்படின்றப்ப ஆன்சர் வந்து 1, 2 தான் கரெக்டு. இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. ஆற்றுனா வேண்டுவது இல்லை என்னும் பழமொழி 400 பாடல் உணர்த்தும் பொருள் என்னன்னா கற்றவனுக்கு கற்றுச்சோறு வேண்டாம். ஏன்னா அவர் எங்கே போனாலும் ஒரு நல்ல ஸ்காலருக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த பழமொழி 400 இதே. நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்குரியவன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை கூறும் நூல் வந்து சிறு பஞ்சபுலம். இது நம்ம ஆல்ரெடி போன ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே பார்த்தோம்.
24க்கு ஆப்ஷன் பி. அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற விரும்புகின்ற பேரறிஞர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து புதுமை பித்தன் சொன்னது கரெக்டு தான். பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் தோன்றிய ஒரு உண்மையான கவி என்று கூறியவர் பேரறிஞர் அண்ணா. இது சொன்னது வந்து கூப்பாரா, கூப்பா ராசகோபாலன். இது யார சொன்னாருன்னா பாரதிதாசனை சொன்னார். அப்படின்றப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. பாரதிதாசன் பாடல்கள் படிக்கின்ற அந்நியனும் தமிழ்நாயகி விடுவான், சிதம்பர செட்டியார் சொன்னது கரெக்டு. குயிலின் பாடலும் மயிலின் ஆடலும் வண்டியின் யாழும் அருவியின் முழமும் இணைக்கும் பாரதிதாசன் பாட்டு இனிக்கும் சொன்னது திருவிக்கா, சரிதான். தடையேதும் இல்லை இவர் நடையில் வாழைத்தண்டுக்கோ தடுக்கின்ற கணுக்கால் உண்டு சுரதா, அதுவும் சரிதான். அப்படின்றப்ப இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. இது அறிஞர் அண்ணா சொல்ல, கூப்பா ராஜகோபால் சொன்னனால ஆன்சர் பி. பின்வருவொன்றில் டிகேசி பற்றிய சிறப்பு பெயர்களில் பொருந்தா ஒன்றே வருக. அவர் குற்றாலக்காரர், ஸோ குற்றால முனிவர் கரெக்டு. வளர்தமிழ் ஆர்வலர், அதுவும் கரெக்டு. தமிழ் இசைக்காவலர் கரெக்டு, ஏன்னா அவர் இசை மீது பற்று. தமிழ் பெருங்காவலர் கிடையாது, ஏன்னா தமிழ் பெருங்காவலர் யாரு? தேவநேய பாவனார். அப்படின்றப்ப ஆப்ஷன் டி. கீழ்கண்டவற்றில் சரியான இணைகளில் பொருந்தாதே தேர்க. ரெஃப் நோட் புக் பொது குறிப்புச்சூடி கரெக்டு தான். நோட் புக் எழுதுச்சூடி கரெக்டு தான். ஆன்சர் புக் விடைச்சூடியும் கரெக்டு தான். ப்ராஸ்பெக்டஸ்னா சுருக்க சூடி கிடையாது, அப்போ ஆப்ஷன் பி. கீழ்கண்டவற்றில் பிற மொழிக்கான சரியான தமிழ் சொற்களை தேர்ந்தெடுக்க. முக்கியத்துவம்னா இன்றியமையாது, அதுவும் கரெக்டு. சமீபம்னா இப்போ ரீசெண்டாக நடந்தது. கம்பெனினா நிறுவனம், அதுவும் கரெக்டு. தருணம்னா காலம் பொழுது, இதுவும் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை தேர்க. டிசாஸ்டர் அப்படின்னா பேரழிவு, ஆன்செஸ்டர்னா மூதாதையர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா உள்கட்டமைப்பு, அதுவும் கரெக்டு. மென்டல் எபிலிட்டிஸ்னா மன ஆற்றல், அதுவும் கரெக்டு. செல் சீட்ஸ்னா ஒட்டு விதை, ஸோ அனைத்தும் சரி, ஆப்ஷன் சி. அதுக்கடுத்து கீழ்கண்டவற்றை பொறுத்துக்க. வால் நெடுங்கண்ணினா கட்க நேத்திரி. ஐயராப்பர் அப்படின்னா பஞ்சநாதீஸ்வரர், அதுவும் கரெக்டு. அறம் வளர்த்தல்னா தர்மசம்வர்தினி, அதுவும் கரெக்டு. அங்கையர் கண்ணினா மீனாட்சி. நீல் நெடுங்கண்ணினா விசாலாட்சி. அப்படின்றப்ப ஆப்ஷன் ஏ. இது கொடுக்கப்பட்ட ஆணையினை கவனமாக கொடுத்து அகைன் பத்தி கொடுத்து கொஸ்டின் எடுக்கிறது. இது பார்க்கலாம் வாங்க. அவருடைய அப்ஸ்ட்ராக்டும் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில், பார்க்கலாம். ப்ரிப்ரேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் எஸ்டிமேட்ஸ் ஃபார் ஒர்க்ஸ் என்ற சரியான மொழிபெயர்ப்பு யாது அப்படின்றப்ப திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகளுக்கான மதிப்பீடுகள். கண்டிஷன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் என்ற சொல்லின் சரியான மொழிபெயர்ப்பு அப்படின்றப்ப ஒப்பந்தங்களுக்கான வழிமுறைகள் அப்படிங்கிறது கரெக்டு. ரூல்ஸ் அமெண்ட்மெண்ட் என்ற சொல்லின் சரியான தமிழாக்கம் எது அப்படின்னா விதிகளில் திருத்தம், விதிகளில் மாறுபாடு, விதிகளில் திருத்த மதிப்பீடு, விதிகளில் மாறுபட்டு மதிப்பீடு. விதிகளில் திருத்தம் தான் அதுக்கு ஆன்சர். தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட் என்ற சொல்லின் சரியான தமிழ் மொழிபெயர்ப்பு எது? தமிழ்நாடு அரசு அப்படின்றப்ப தமிழ்நாடு அரசு சிறப்பு இதழ் தான் வருமா? கரெக்ட். சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் என்ற சொல்லின் சரியான மொழியாக்கம் முதுநிலை நேர்முக உதவியாளர். முறைப்படுத்துக. கண்ணோட்டம் இல்லவர் அப்படின்னு வரணும். ஸோ கண்ணிலார்னு வந்திருக்கு ரெண்டாவது அடி, அப்ப இது தவறு. அடுத்து கண்ணுடையார் இல்லவர் வந்திருக்கு, கண்ணுடையார் வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் முதல் லைனே வந்து கண்ணோட்டம் தான் வரணும், அப்ப இதுவும் தப்பு. இதுவும் அப்படிதான் இருக்கு, தப்பு. அப்ப ஆன்சர் தான் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலார் கண்ணுடையார், கண்ணோட்டம் இன்மையும் இல்லை. ஆப்ஷன் டி. பிறமொழி சொற்கள் அற்ற வாக்கியத்தை தேர்க. பரீட்சை, தினசரி,
சிகிச்சை. அப்ப இதுதான் ஆன்சர். தேர்வுக்கு அச்சம் சிக்கலான்ட்டு. கற்றலின் கேட்டல் நன்றே அப்படின்னா அது வந்து பழமொழி 400. ஸோ 3. நாய்க்கால் சிறுவிரல் போல் அப்படின்னா நாலடியார் 1. மனைக்கு விளக்கு மாடவாள்னா நான்மணி கடிகை. அன்பின் வலிது உயர்நிலை திருக்குறள். இப்போ 3, 1, 4, 2 அப்படின்றப்ப ஆப்ஷன் டி. ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்சென்று டிகேசி பாராட்டியவர் யாருன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. பின்வரும் பாரதிதாசன் பற்றிய கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நலச்சட்டத்தை தமிழில் தந்தவர். எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும், புவியை நடத்து, பொது வாழ்வில் நடத்து போன்ற பொதுவுடைமை கருத்துக்களையும் மக்களாட்சி தத்துவம் தமது பாடல்களில் வலியுறுத்தியவர். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. 2வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கண்டவர், அதுவும் கரெக்டு. பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொதுவுடைமை, பகுத்தறிவு போன்ற கருத்துக்களை வலியுறுத்திப்படுவதும் கரெக்ட். அப்ப அனைத்து கூற்றும் சரி. ஆப்ஷன் சி. என்றல் என்ற சரியான இலக்கணங்கள். என்றல்னா அல் விதியோட வந்திருக்கியா, அப்போ வந்து தொழில் பெயர். யானையால் யானையா தற்று என்ற பழமொழி வழிகள் உணர்த்துவது வலிமையுடையோர் வலிமையுடையோரை துணையாக கொள்ளுதல். தமக்கு உதவி செய்தவர்களுக்கு தீங்கு செய்வது தனக்கே தீங்கு செய்வதாகும். இது ரெண்டுமே வராது. அறிவுடையோர் தமக்கு இணையான அறிவுடைய துணையாக கொள்ளுதல். இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி. புகழுடையோர் தமக்கு இணையான புகழுடைய துணையாக கொள்ளுதல். அதெல்லாம் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி. பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்வு செய்ய. சிறு பஞ்ச மூலத்தை இயற்றியவர் மதுரை தமிழாசிரியர் மாக்காணையர் மாணக்கர்னு வரணும். அவருடைய ஸ்டூடெண்ட் மகன் இல்லை. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. பாயிரம் இருக்கு, அது சிறப்பாயிரம். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. 4 அடிகளில் 5 அறக்கருத்துக்களை கூறும் நூல் சரி. ஹரி ஆசான் கனிமேதையார் ஒரு சலை மாணவர், அதுவும் சரி. ஏன்னா கனிமேதையார் தான் 7வது எழுதுனது. சமண சமயத்தை சார்ந்த காரியாசான் கரெக்ட், அதுவும் சரி. அப்ப 2வது கூற்று தான் சரியாற்றுது. அப்ப ஆப்ஷன் பி. தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சேரி 2 அடிகள் என திருக்குறளை வாழ்த்தி பாடியவர் பாரதிதாசன். பின்வருவற்றுள் டிகேசி சிதம்பரனுடன் பொருந்தும் ஒன்றை திருக. அவர் கடித இலக்கிய முன்னோடி. கீழ்காணும் கூற்றுகளில் சிறுபஞ்சபுலம் நூலுடன் தொடர்பில்லாத இருக்க. முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை. இது வந்து திருக்குறள். பூவாது காய்க்கும் மரம் இல்ல அப்படின்றது சிறுபஞ்சபுலம். களம் தொட்டு அதுவும் சிறுபஞ்சபுலம். பேதைக்கு உரைத்தாலும் செல்லாது. இது 3மே சிறுபஞ்சபுலம் தான். இதுக்கப்புறம் சோபை அப்படின்னா பொலிவு முகம் அர்த்தம் 1. யூகி அப்படின்னா உய்த்துனர் பொலிவு அப்படின்னு அர்த்தம். வதனம் அப்படின்னா முகம் பார்த்து. வம்சம் அப்படின்னா நம்முடைய வம்சம் அந்த காலத்துக்கு அப்புறம் அடுத்த காலத்துக்கு அப்புறம் யார் வர்றது அப்படின்றத அதை சொல்லுவாங்க. அப்ப அது கால்வழி அப்படின்னு வரும். தசம் அப்படின்னா 10. ஹிந்தியில் இருக்கக்கூடிய தஸ் அப்படின்ற அந்த ஹிந்தி சொல் வந்து திரிஞ்சு வந்தது தான் தசம். அப்போ 10. அப்போ இதுக்கு ஆன்சர் 1, 2, 3, 4, 5. சரியாக பொருந்தி இணைந்திருங்க. வல்லார் பண்பு தொகை உரையாமை வினைமுற்று கிடையாது. எதிர்மறையான வினைமுற்றா இருக்கு இல்லையா. விதையாமைனா எதிர்மறை தொழில் பெயர். இது கரெக்ட். அப்ப ஆப்ஷன் சி 48க்கு. பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து எது எவை சரியானது என தேர்க. சிறுபஞ்சமூலம் கூறும் 5 அறக்கருத்துக்களும் மக்கள் மனநோயை போக்குவன சரி. தோல்கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது என உரைக்கும் நூல் சிறுபஞ்சமூலம் கரெக்ட். பெரும்பான்மையாக பொது கருத்துகளும் சிறுபான்மையாக சமண கருத்துகளும் இருக்கும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. மருந்துகளாலும் வேர்களாலும் பெயர் பெற்ற நூல் சிறுபஞ்சமூலம் கரெக்ட். அப்போ 1, 2 சரி. 1, 2, 4 சரி. ஆப்ஷன் டி. பாரதிதாசன் கல்லாத பெண்களின் இழிவுகளை பற்றி கூறும் நூல் இருண்ட வீடு. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார்.
அப்படிங்கிறது மரத்திற்கும் அத்தே துணை 3. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பில்லா இருக்கு. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து, இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்பு ஆர்வம் உடைமை அதனினும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. அப்போ 1 3 2 4 1 ஆப்ஷன் சி. பின்வருவனவற்றுள் பாரதிதாசன் பாடல் வரிகளில் பொருந்தா ஒன்றை தேர்ந்தெடுக்க. பொதுமறையான திருக்குறளில் இல்லாது இல்லை. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் சரியாராது. இது ரெண்டுமே பாரதிதாசன் சொன்னதுதான். பெண்மை அறிவு உயர பீடோங்கும், பெண்மைதான் ஓன்மையுறா ஓங்கும் உலகு. இது பாரதிதாசனுடைய குரு ஆசான் பாரதியார் சொன்னது. அப்ப இதுதான் பொருந்தாது. இதுதான் ஆன்சர். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ, அதெல்லாம் பாரதிதாசனுடைய ஃபேமஸான கோட். மிக பிரபலமான பெண்மையை பற்றி சொல்லக்கூடிய கோட். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ. கொஸ்டின் நம்பர் 53. உதிர் அப்படின்றப்ப மவுண்ட். ஓகே, உதிர்ன்றப்ப மவுண்ட். உதிர்ன்றப்ப மவுண்ட், மண்மேடு அப்படின்றப்ப மோல்டு, குன்று அப்படின்றப்ப மவுண்டு, சரி 2. அச்சுன்றப்ப மோல்டு அப்படின்றப்ப 4 1 2 3 ஆப்ஷன் ஏ. கீழ்காணும் கூற்றுகளில் சரியற்றதை தேர்க. வாழை நிலத்தில் உள்ள வாடி போன தளிர்க்காது, அதுபோல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது. உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதை போல வாழ்க்கை நெறியோடு இணைந்து இருப்பது நட்பு இல்ல அன்பு அப்படின்றப்ப இதுக்கு தான் சரியற்றது. ஆப்ஷன் பி. பின்வருவனவற்றுள் பிறமொழி கலவாத தமிழ் சொல்லை தேர்க. குமாரான் அப்படின்னா ஒரு பையனை குறிக்கிறது, அப்போ செல்வன் அப்படின்னு வரும். கிராமம்னா சிற்றூர் அப்படி வரும். உத்தரவுனா ஆணை அப்படின்னு வரும். இப்போ எல்லாமே வேற்றுமொழி சொல். அயலாறு மட்டும்தான் தமிழ் சொல். டிகேசி பற்றிய கூற்றுகளில் சரியற்ற ஒன்றை. திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் வட்டத்தொட்டி என்ற பெயரில் இலக்கிய கூட்டங்களை நடத்தினார். கரெக்டு. வட்டத்தொட்டி வேலைக்கிழமை நடக்காது, ஒவ்வொரு ஞாயிறும் நடக்கும் அப்படின்றப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இதுக்கு ஆன்சர் பி. ரசிகமணி அல்லது என்கின்ற டிகேசி அழைக்கப்படுபவர் வழக்கறிஞர், எழுத்தாளர், தமிழ் இலக்கிய திறனாய்வு முன்னோடியவர். ஆமா, இவர் எல்லாம் கரெக்டு. இவர் இந்து சமய அறநிலைத்துறையோடைய ஆணையராகவும் இருந்திருப்பார். 1927 சென்னை மாநில மேலை உறுப்பினராக வந்திருப்பார். பூவாது காய்க்கும் மரமும் உள்ள நன்று அறிவார் என்ற சிறு பஞ்சபுல பாடலில் பயின்று வரும் அணி எடுத்துக்காட்டு ஊமை அணி. பாரதிதாசன் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவன் அழைக்கப்படுகிறார். கரெக்டு தான். காரணம் என்னன்னா, ரசூல் கம்சேவ் தன் நாடு தன் மொழி தன் மக்கள் என ரஷ்ய மொழியை பற்றி நிறையா பெருமையாக பண்ணுவார். அதே போல தான் பாரதிதாசனும் பாடியிருக்காரு. ஸோ அப்படின்றப்ப கூற்றும் சரிதான். ஆப்ஷன் சி. கறவை கன்று ஊர்ந்தானே தந்தையும் ஊர்ந்தான் என்ற பழமொழி 400 வரிகள் யாரை குறிப்பிடுறதுன்னா மனுநீதி சோழனை. வண்டி மாடு ஏத்திருச்சுனோடனே தன் மகனே திரும்ப பள்ளி கொடுத்துருப்பார் இல்லையா, கன்று இறந்ததுக்கு, அதுதான் மனுநீதி சோழன். பொருந்தா ஒன்றை தேர்க. பாவேந்தர், புரட்சி கவிஞர், இயக்கவர், இது எல்லாமே பாரதிதாசன் சேரும். தேசிய கவிஞர் அப்படின்னா பாரதி. அப்போ பொருந்தா ஒன்றுன்றப்ப ஆப்ஷன் பி. குலவிச்சை கல்லாமல் பாகம்பாடும் என பழமொழி பாடல் வரியில் குறிப்பிட மட்டும் மன்னன் கரியால சோழன். பொருந்தா இணையை தேர்க. கண்வனப்பு கண்ணோட்டம் இரக்கம் கொள்ளுதல். கரெக்டு. கால் வனப்பு அப்படின்றப்ப யார்ட்டையும் இறந்து பிச்சை கேட்டு போகக்கூடாது. இப்போ இத்துணையாம் என்று வைத்தல் அப்படின்றப்ப அது என் வனப்பாயிடும். ஆராய்ச்சியை துணிஞ்சு கூறக்கூடிய தைரியம் இருக்கணும் அப்படின்றப்ப இதுக்கு ஆன்சர் பி. தாம் இருந்த கோடு குறைந்து விடல் என்னும் பழமொழி 400 பாடல் வரி குறிப்பிடும் பொருள் அப்படின்னா புல அறிவு கல்லாமல் தொன்று தொட்டு வரும். கிடையாது. நமக்கு உதவி செய்தவர்கள் தீங்கு செய்து தமக்கே செய்து. இதுதான் ஆன்சர்.
நமக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு கெட்டது பண்ணோம்னா அதுதான் அது நமக்கு கெடுதல் விளைவிக்கிற மாதிரி. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தி உள்ளதை தேர்க. ஹார்வெஸ்டிங் அப்படின்னா அறுவடை, வேளாண்மை அப்படின்னா ஃபார்மிங் அப்படின்றப்ப இது தப்பு. ரூட் நோட்ஸ் வேர்மிச்சுகள் கரெக்டு. ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை வேளாண்மை கரெக்டு. வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்னா மதிப்பு கூட்டுப்பொருள். வீவர் பேர்ட்னா துக்குனாங்குருவி அப்படின்றப்ப இது தப்பு. அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? சரியாக புரிதல தான் கேட்டிருக்காங்க. 2, 3, 4. கீழ்கண்டவற்றில் சரியான தமிழ் சொல்லை தேர்க. சிபாரிசு அப்படின்னா அதுவும் வடமொழி சொல்லு தான். சாதம் வடமொழி சொல்லு தான். அரிது தான் தமிழ் சொல்லு. ஆஸ்தினா சொத்து, சாதம்னா சோறு. சிபாரிசுனா ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது, பரிந்துரைக்கிறது. அப்போ மூணுமே வடமொழி சொல்லு, அரிது மட்டும் தான் தமிழ் சொல்லு. அப்போ ஆப்ஷன் சி. வேதி உரங்கள் அப்படின்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் 2. தொழு உரம்னா ஃபார்ம் யார்டு மேன்யூர். வேறு முடிச்சுக்கள்னா போன கொஸ்டினில் பார்த்தோம் இல்லையா, ரூட் நோட்ஸ். அறுவடைனா ஹார்வெஸ்டிங், அதையும் பார்த்தோம். ஸோ 2, 4, 1, 3 ஆப்ஷன் டி. பின்வருவனற்றுள் பழமொழி 400 அமைந்த பாடலை தேர்க. அரிமடமும் சான்றோர் கனி தான் ஆன்சர். நிலத்திற்கு அணி நெல்லும் கரும்பு அப்படிங்கிறது நான்மணி கடிகை. வாய்க்கால் அணையா தொடர்புன்றது நாலடியார். தூற்றின் கண் தூவிய வித்து திருக்கெடுகும். The 400 Songs of War and Wisdom, an anthology of poems from classical Tamil, the புறநானூறு என்ற தலைப்பில் புறநானூற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் எல் ஹார்ட். ஒருவருக்கு கண்ணிருந்தும் கூட அந்த கண்ணுக்குரிய அன்பும் இரக்கம் இல்லாவிட்டால் அவர் எதற்கு ஒப்பானவராக வலுர்க்கும்னா மரத்துக்கு ஒப்பானவர். கீழ்கண்ட பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொல் பற்றிய சரியான இணை அப்படின்னா ஆராதனை வழிபாடு கரெக்டு, அபிஷேகம் திருமுழுக்கு கரெக்டு, கும்பாபிஷேகம்னா குடமுழுக்கு, வித்தியாசம் மாறுபடு கரெக்டு, உற்சாகம் மகிழ்ச்சி கரெக்டு. அனைத்தும் சரி. 1, 2, 3, 4. பழமொழி 400 எத்தனை அதிகாரங்களை கொண்டு உள்ளது? 34. சிறு பஞ்சமூலத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 97. பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து எது அவை சரியற்றது என தேர்க. வடமொழியில் எழுதப்பட்ட பீல்கானியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசனால் 1937 எழுதப்பட்டது புரட்சி கவி. சரி. வாழ்வினில் செம்மையாய் செய்பவள் நீ என்னும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் புதுவையில் தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டனர். அதுவும் சரி. பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் என்று பாரதியார் முன்மொழியப்பட்டவர் கரெக்டு. 19ஆம் நூற்றாண்டின் கவிதை வானில் ஒளி நிலவாய் பவனி வந்த பெருங்கவிஞர். இது எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அவர் 19ஆம் நூற்றாண்டு இல்லை, 20ஆம் நூற்றாண்டு. இது ஒன்று தான் தப்பு. அப்படின்றப்ப ஆப்ஷன் டி. கீழ்கண்டவற்றில் சரியான இணையை தேர்க. பிளாக்னா வலைப்பு கரெக்டு. விண்டோஸ்னா காற்றுத்திரை கிடையாது. ஸ்மார்ட் போன் திறன்பேசி, டச் ஸ்கிரீன் தொடுதிரை, சர்க்குல சுற்றறிக்கை. இப்போ 1, 4, 3. 1, 3, 4, 5 ஆப்ஷன் பி. அன்பிற்குரியவன் துன்பத்தை கண்டதும் வெளிப்பட்டு நிற்பது கண்ணீர் தான். குளந்தட்டு கோடு பதித்து வழி சீர்த்து என்னும் சிறுபஞ்ச பாடல் உணர்த்துவது நீர் மேலாண்மை பற்றி. ஃபஸ்ட்டு குளத்தை உருவாக்கணும், மரச்செடியில் உருவாக்கணும். புதர்லாம் இருந்தால் அந்த இடத்த ஒன்றுமில்லாத ஒரு உழுகாத இடத்த உழுகிற நிலமா ஆக்கணும். அதுக்கு நீரை உருவாக்கணும். அதுக்கப்புறம் வயல் வரும். அப்போ நீர் மேலாண்மை முக்கியன்றது தான் எழுதியிருப்பாங்க. 9th புக்கில் இருக்குது. ஸோ அதுக்கு நீர் மேலாண்மை தான் சிறுபஞ்ச முறை. இந்த உலகமே உரிமையுடையதாகும் யாருக்கு அப்படின்னா கடமை தவறாமையிலும் கருணை பொழிவதிலும் முதன்மையாக இருப்பவருக்கு. ஆப்ஷன் டி. கீழ்கண்ட பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொல் பற்றிய சரியான இணையை தேர்க. வாடகை குடிக்கூலி கரெக்டு. உத்தரவாதம் உறுதி கரெக்டு. உற்சாகம் மன எழுச்சி அதுவும் கரெக்டு. விசானா நுழைவு இசைவு சீட்டு வராது அப்படின்றப்ப இது தப்பு. பாஸ்போர்ட் கடவு சீட்டு. அப்போ 1, 2, 3, 5 ஆப்ஷன் சி. சிறு பஞ்சமூலத்தில் பஞ்சமூலம் என்பது எதை குறிக்கிறது? 5 வேர்கள். இப்போ நம்ம படித்தோம்ல, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இந்த 5 வேரை பற்றி சொல்றது. பெயக்கண்டும் நஞ்சுண்டமையார் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். ஆப்ஷன் டி. இதுதான் விடுபட்ட சீர். பொருந்தா இணையை தேர்க. எல்லாம் வேர் சொல் கேட்டிருக்காங்க. உரையாமை உரை கரெக்டு. கேட்டார் கேளு கரெக்டு. செல்லாமை செல் கட்டு. காய்க்கும்னா காய். அப்போ ஆப்ஷன் டி. கீழ்கண்டவற்றுள் இணைகளில் சரியாக பொருந்தி உள்ளதை தேர்க. டிஸ்பேச் அப்படின்னா அனுப்புகை கரெக்டு.
கேரம்னா நாலாங்குழி ஆட்டம் கரெக்டு. மித்துனா பழமையும் கரெக்டு தான். பட் இதோட ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கு என்னன்னா தொன்மம் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுதான் கரெக்டு. அப்போ இது தப்புன்னு எடுத்துக்கணும். ஆர்ட்ஸ் கலைகள் டாக்குமெண்ட் ஆவணம். ஸோ இவங்க எத்தனை சரின்னு கேட்டிருக்காங்கன்னா 1 2 4 5. ஆப்ஷன் ஏ. பதினேன் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்சமூலம் எனும் நூல்களில் கூறப்படாத தாவர வேர் கண்டங்கத்திரி சொல்லியிருக்காங்க, சிறுவழுதுனை சொல்லியிருக்காங்க, சிறுமல்லி சொல்லியிருக்காங்க, பெருமல்லி சொல்லியிருக்காங்க, நெருஞ்சி சொல்லியிருக்காங்க. தூதுவளை தான் சொல்லலை. அப்போ இதுதான் ஆன்சர். பொருந்தா ஒன்றை தேர்க. இசை அமுது, குறிஞ்சி திட்டு, தமிழச்சின் கத்தி. இது மூணுமே பாரதிதாசன் எழுதின நூல். முல்லைப்பாட்டுன்றது சங்ககால புலவர் சொன்ன பாடு. அப்படின்றப்ப இது ஒண்ணுதான் பொருந்தாது. ஆப்ஷன் டி, முல்லைப்பாட்டு பாரதிதாசன் எழுதல. அப்ப இதுதான் ஆன்சர். எதிர்த்த பகையை இளையதாய் போல்தே கரித்துகளை என்பதில் இடம்பெறும் பொருள் தனிமரம் என்னைக்குமே காடாகாது. சரியற்ற பிரித்தெழுதலை தேர்கணும். செம்மை கூட்டல் பயிர் தான் பிரிக்க முடியும். செம்பயிர் அப்படின்னு இருந்தா. அப்படின்றப்ப இங்க எம் இருக்கு, மை இல்லை. அப்ப இதுதான் ஆன்சர். ஆன்சர் டி. தசம முறை அப்படின்னா டெசிமல் 3, மூலக்கூறுனா மாலிகுல் 4, வளவன்னா பைலட்டு, ஒலி சேர்க்கனே போட்டோசிந்தசிஸ் 3 4 1 2 அப்படின்றப்ப ஆப்ஷன் ஏ. ஆற்றுனா அப்படின்னா வழிநடை உணவு. படிச்சோம்ல, கற்றோருக்கு கட்டுச்சோறு வேண்டாம், அதுல வரும். ஆற்றுனா வழிநடை உணவு. குலவிச்சை அப்படின்னா கல்வி. புகவா அப்படின்னா உணவு. ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக. மூன்றில் அப்படின்னா திண்ணை. 4 5 4 1 5 3 2 ஆப்ஷன் பி. பொருந்தா ஒன்றை தேர்க. முதுசொல், முதுமொழி, உலக வசனம். இது எல்லாமே பழமொழி 400க்கான இன்னொரு பேர். ஊர் வசனம்ன்றது ஒண்ணுமே இல்லை. அப்போ ஆப்ஷன் டி. பின்வரும் பிரித்ததுல சரியற்ற நாற்றிசை அப்படின்னா 4 கூட்டல் திசைன்னு வரும். அப்படின்றப்ப சி. பாரதிதாசன் எழுதிய குடும்ப விளக்கு என்னும் நூலில் 2வது பகுதியில் இடம்பெற்றுள்ள தலைப்பு அப்படின்றப்ப அது விருந்தோம்பல். கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற பாடலை பாடிய 3 அறிஞர் ஒரு சங்கம் மருவிய கால புலவர். ஏன்னா அது 17 கீழ்கணக்கு நூல் தானே. அவ சங்கம் மருவிய காலத்துல தானே பாடியிருக்கணும். கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தியுள்ளே தேர்க. கன்சியூமர்னா நுகர்வோர் கரெக்டு, தப்பு. ஃபார்மசிஸ்ட்னா மருந்து ஆளுநர். சேல்ஸ் டாக்ஸ் விற்பனை வரை கரெக்டு. இமெயில் மின்னஞ்சல் கரெக்டு. ஆயின்மெண்ட் களிம்பு கரெக்டு. 1 2 3 5 ஆப்ஷன் பி. பொருத்தமான பழமொழியை கண்டறிய. கற்றாரை கற்றாரே காமுறுவர் அப்படின்னா பாம்பின் அறியும் பாம்பின் கால். 1969ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற பிரசனாந்தியார் ஒரு நாடக நூல். பாரதிதாசனுடைய நூல். கீழ்கண்டவற்றில் சரியான இணையை தேர்க. எத்தனிக் குரூப்னா இனக்குழு. எர்த் என்விரான்மெண்ட்னா புவி சுற்றுச்சூழல் வரணும், இல்லை புவி இயற்கை வனம் அப்படின்னு கூட வரணும். அப்படின்றப்ப இது தப்பு. ப்ரிஃபிக்ஸ்னா முன்னோட்டு, சஃபிக்ஸ்னா பின்னோட்டு. அப்போ 1 3 4 ஆப்ஷன் பி. குளம் தொட்டு கோடு பதித்து என்னும் திருமணத்தில் கோடு அப்படின்னா மரக்கிளை, மரத்தை நட சொல்றாங்க. பின்வரவற்றில் எது பழமொழி 400 பாடல் வரி அல்ல? ஒன்றாகோ முன்றிலோ இல், குலவெச்சை கல்லாமல் பாகம்படும், ஆறுமோ நரி நக்கீற்று என்ற கடவுள், ஈன்றாளோடு என்ன கடவுளும் வில். இதுக்குதான் ஆன்சர் ஆப்ஷன் டி. நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ என்னும் புறநானூற்று பாடலை பாடியவர் ஔவையார். ஜி போர்ப்பிற்கு தமிழ் மீது பற்றுண்டாக காரணமாக அமைந்த நூல் திருவாசகம் இருக்கு, புறநானூறு இருக்கு. ஸோ இதை கன்சிடர் பண்ணிக்கலாம், அது போய்க்கு ரைட்டுன்னு. தமிழின் உயரிய வாழ்வியல் சிந்தனைக்கு கருவூலமாக விளங்கும் நூல் புறநானூறு கரெக்டு. ஊவேசா 1894ஆம் ஆண்டு புறநானூற்றை பதிப்பித்து விட்டார், அதுவும் கரெக்டு. இந்நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர், அதுவும் கரெக்டு. எல்லாமே சரி. அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் திருவாசகம் சொன்னோம், அப்போ தப்பு. அப்படின்றப்ப 2 3 4 தான் சரி. 101வது கொஸ்டின். அக்ரோ கார்டன் அப்படின்னா இது
மருத்துவம் சம்பந்தமான ஒரு கலைச்சொல். அப்போ அக்ரோகார்டன்னா தோல் கட்டி 3, அக்லோசியானா நாக்கின்மை, கேப்சூல்னா குளிகை, பாயில்னா சீல் கொப்பளம், பெல்ப் அப்படின்னா கொப்பளம். லாரிங்ஸ் இது எக்ஸ் வரும், லாரிங்ஸ் இந்த எண்ணு வராது. அப்போ லாரிங்ஸ்னா குரல் வலை இல்லைன்னா மிடரு அப்படின்னு அர்த்தம். அப்படின்றப்ப 4, 3, 5, 2, 1, 4 ஆப்ஷன் சி. சரியற்ற இணையை தேர்க. அடாப்டேஷன் அப்படின்னா தகவமைப்பு கரெக்டு தான். ஆல்கள் இல்லை ஆல்கே ஈ வரும். பாசி கரெக்டு தான். டிஃப்ராக்ஷன்னா விளிம்பு விளைவு, போலரைசேஷன்னா தல விளைவு. இப்போ சரியற்ற இணை சியும் டியும், அப்போ ஆப்ஷன் டி. இம்பீச்மெண்ட் என்ற சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் என்னது? பழிச்சாட்டு. இம்பீச் மட்டும் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பழித்தல் சொல்லலாம். நீக்கம் அப்படின்னா சஸ்பென்ஷன். எத்தனை இணை சரியாக பொருந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. கிராட்டிபிகேஷன்னா கையூட்டு கரெக்டு. கன்சென்ட் அப்படின்னா இசைவு இல்லைன்னா ஒப்புதல். ஒப்புக்கொள் அப்படின்னா கன்ஃபஸ். அப்ப இது தப்பு. ஹோர்டிங்னா பதுக்கல் கரெக்டு. பிளைன்டிஃப் அப்படின்னா கலக குற்றம் போட்டிருக்காங்க. அப்போ வாதி அப்படின்னு வரணும். பிளைன்டிஃப்னா வாதி. அப்படின்றப்ப எத்தனை இணை சரியாக பொருந்தி இருக்கு? 2 இணை சரியாக பொருந்தி இருக்கு. மென்டிஃப் அப்படின்னா புதை குன்று. டிஃப்யூஷன் அப்படின்னா விரவல். ஃபைன்ஸ்னா துடுப்புகள். சிவேஜ் அப்படின்னா காளான் பாறை. டார்னா குன்றம். 1, 3, 4, 2, 6. ஒன் 3, 4, 2, 6 அப்படின்றப்ப ஆப்ஷன் டி. பொறுத்துக. எவாபரேஷன்னா ஆவியாகுதல் 2, என்கிரேவ்னா செதுக்கு, ஈக்குபிள்னா சமநிலை 3, ஆக்கேர்னா காவிக்கல் 2, 4, 3, 1 ஆப்ஷன் சி. விஷன் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்க. பனிக்கூற்று. இதுதான் கரெக்டானது. இது விஷன். இது இலக்கு அப்படின்னா கோல் கூட சொல்லலாம், மிஷனும் சொல்லலாம். பட் பனிக்கூற்றா இலக்கான்னு பார்க்குறப்ப பனிக்கூற்று தான் ஆப்டான ஆன்சர் ப்ராப்பர் தமிழ்ல. அக்கேரஸ் அசசரி என்ற சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் பேன் துணை ஆப்ஷன் பி. சரியற்ற தொடர் ரிகர் குளிநடுக்கம் கரெக்டு. சோல் பாதம் காலோட சொல்லி கரெக்டு. வாஸ்டிங் மெலிதல் கரெக்டு. வார்னிஷ்னா நெய் வனம். அப்போ வார்னிஷ் தான் ஆன்சர். கிளிஃப் என்பதின் சரியான பொருள். இந்த மாதிரி மலை தொடர் இருக்குன்னா ஒரு செங்குத்த ஒரு முகடு இருக்கும், அதுதான் கிளிஃப்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் பி. லஜ்ஜை அப்படின்னா வெக்கம். விஸ்தீரணம்னா பறந்து இருக்கக்கூடியது, அப்போ பரப்பு. ஐதீகம்னா கருதீடு. வியாகுலம்னா நொம்பலம். 4, 3, 2, 1 ஆப்ஷன் பி. சரியான கூற்றை தேர்வு செய்க. இந்துஸ்தானி சொல் என்பது உருதும் இந்தியும் கலந்தது கரெக்டு. அயன் என்ற இந்துஸ்தானி சொல்லிற்கு அரசு நிலம் என்ற பொருள், அதுவும் கரெக்டு. அப்படின்றப்ப 1, 2 சரி. கஸ்பா என்ற சொல்லிற்கான பொருள் நகர். லோட்டா அப்படின்னா குவளை கரெக்டு. ரஜா அப்படின்னா விடுமுறை. வஜானா வரி குறைப்புன்னு அர்த்தம். அப்ப இது தவறு. வாய்தானா கெடுவு. அப்ப இதுவும் தவறு. இப்ப சரியற்ற இணை சியும் டியும் ஆப்ஷன் பி. பௌரணை என்ற சொல்லிற்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. முழு நிலா கரெக்டு தான். நிறைமதி கரெக்டு தான். மதியம் கரெக்டு தான். அப்ப ஆன்சர் அனைத்தும். சரியற்ற இணையை தேர்வு செய்க. நாவம் ஒலி கரெக்டு தான். பர பிற கரெக்டு தான். போதி பற்பு கரெக்டு தான். பிரதமம் அப்படின்னா முதல்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா பிரைமரியான ஒரு விஷயம்னு அர்த்தம். அப்படின்றப்ப இதுக்கு தான் பொருத்தமில்லாத ஆன்சர். உலகப்பற்று என்ற சொல்லிற்கு இணையான பிறமொழி சொல் ஆசாபாசம். அச்சயம். அச்சயம் அப்படிங்கிறது நீடுநிலை அப்படின்னு வரும். அதிர்ஷ்டம்ன்றது ஆகுல். அதிசயம்னா வியப்பு.
தமனம். நமனம் இருக்கு, தமனம் அப்படின்னா படு ஞாயிறு, சூரியன் மறையிறது. அனர்த்தம் அப்படின்னா பொருள் அற்றது. அர்த்தம்னா பொருள், அனர்த்தம்னா பொருள் அற்றது. அப்பியாசம்னா பயிற்சி. அப்போ 214763 அப்படின்றப்ப ஆப்ஷன் பி. சுதி அல்லது ஸ்ருதி என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்னா கேள்வி அழகு ரெண்டுமே வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கிரயம், கிரயம் சரியற்றது எதுவும். கிரயம்னா விலை, கரெக்டு தான். சகுனம்னா குறி, சத்தம்னா ஓசைகிட. இந்த சந்தி அப்படின்னா மீட் பண்றது, இல்லைன்னா கான் அப்படின்ற மாதிரி. இந்த எச்சம்னா சந்ததின்னு அர்த்தம். வம்சாவளி சந்ததின்னு ரொம்ப அந்த இதில் மிஞ்சி இருக்கிறத நம்ம எச்சம் தான் சொல்லணும். அப்போ இதுதான் தப்பான ஆன்சர், ஆப்ஷன் டி. இன்றைய விடைத்தாளர்களை பார்த்துருப்பீங்க. ஏதேனும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.